are going to go with some criticism and theory. So, we must know some important works of critics, and I will just give the work's name and who coined it, and or sorry, who wrote it along with the year. Okay, are you all ready? Who is associated with practical criticism? Can anyone tell me? Those who have studied, please tell me. Others can listen. Who is associated with practical criticism? He is a new critic. யார் அவரு? Are you all noting it down? I hope you all have your note and pen. Yes, sir. Guys? Wonderful. Please, others also respond. Okay. Yes, now tell me who is associated with practical criticism? Shall I give you options? Is it Victor Slowski or I.A. Richards? I.A. Richards, sir. I.A. Richards. So I put it in the chat box, please. Then what is Victor Slowski associated with? Art as a technique. Art as technique in the year 1917. Art as technique in the year 1917. Okay. Who told about two aspects of language and two types of aphasic disturbances? Who is famous for two aspects of language? This will be very difficult. That's why I'm saying pay attention. And when I teach you, please take notes. It will be easy for you. Roman Jakobson. Roman Jakobson. I put it in the chat. Please take a note. Two aspects of language, 1956, Roman Jakobson. Can you tell me what are the two? Just note it down. It's very important. Sometimes it might be asked. It is metaphor and metonymy. மெட்டஃபர் அண்ட் மெட்டானிமியை தான் டூ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். அதை சொன்னவர் யாரு? ரோமன் ஜாக்கப்சன். அண்ட் ரெண்டு டைப் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ் இருக்குங்கிறாரு இதே ஒர்க்ல. இட் ஹஸ் பீன் கிவன் டூ டைப்ஸ் ஆஃப் எஃபாசிக் டிஸ்டர்பன்சஸ். டு யூ நோ வாட் ஆர் தே? இது கொஞ்சம் கஷ்டம்தான், நானே போட்டுறேன். சிமிலாரிட்டி அண்ட் கான்டிகுவிட்டி. Aphasic disturbances என்னலாம்? Similarity and contiguity. Okay. Okay. Now someone can you tell me two aspects of language என்னலாமா? What are the two aspects of language? Metaphor and metonymy, sir. Excellent. What are the two types of aphasic disturbances? Similarity and contiguity. Very good. That's it. Okay. Who talked about ambiguity? 7 types of ambiguity. இது கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லைட்டா படிச்சவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. No idea. William Empson. Very good, very good. William Empson. ஓகே, நான் சாட்ல போட்டுட்டே வரேன், பட் நீங்க நோட்ஸ் எடுக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, த டபுள் ஏஜென்ட் இது வந்து யாரோட டேர்ம் அப்படின்னா ஆர்பி பிளாக்மோர். ஆர்பி பிளாக்மோர் இவங்கெல்லாம் நியூ கிரிட்டிக்ஸ். டபுள் ஏஜென்ட் ஆர்பி பிளாக்மோர். ஓகேவா? ரைட். இது யாரு காயின் பண்ணா சொல்லுங்க பார்ப்போம். நான் 2 டேர்ம் போடுறேங்க.
இந்த ரெண்டு டேர்ம் காயின் பண்ணவங்க யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். இது ரொம்ப ஃபேமஸ். இன்டென்ஷனல் ஃபேலசி, அஃபெக்டிவ் ஃபேலசி. Sir, Wimsatt விம்சாட் அண்ட் and one more name I'm unable to remember. யா ஐ புட் இட் Beardsley, இன் த sir. சேட். Beardsley. Beardsley. விம்சாட் அண்ட் பேர்ட்ஸ்லி, இவங்க ரெண்டு பேர் தான் இன்டென்ஷனல் ஃபேலசி, அஃபெக்டிவ் ஃபேலசிக்கு சொந்தக்காரர்கள். ஒர்க்கோட பேரு த வேர்பல் ஐகான், அதில் தான் காயின் பண்ணியிருக்காங்க. சரி, இது யார் எழுதுனா சொல்லுங்க பார்ப்போம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது பாருங்க. இவர் வந்து பேரடாக்ஸ்ன்னு பேசுற ஆள். இவர் யாரு? கிளென்த் ப்ரூக்ஸ். கிளென்த் ப்ரூக்ஸ் தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, போதும். கண்டிப்பா உதவும். ஓகே. ஹெரசி ஆஃப் பேராஃப்ரேஸ், அந்த காயினேஜும் இதுல தான் நடந்திருக்கும். த வெல் ராட் ஆனுங்கிற ஒர்க்ல தான் இந்த ஹெரசி ஆஃப் பேராஃப்ரேஸுங்கிறத காயின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, வெல் ராட் ஆன், ரிட்டன் பை கிளென்த் ப்ரூக்ஸ். இதே ஆளு தான் லாங்குவேஜ் ஆஃப் பேரடாக்ஸ்ன்னு எழுதியிருக்காரு. ஏமா இந்த இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேர்ம் இருக்குமா, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போகும். ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம்னா ஐஏ ரிச்சர்ட்ஸ், டென்ஷன்னா ஆலன் டேட்டு, டென்ஷன்னா ஆலன் டேட். இந்த மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். இன்டென்ஷனல் ஃபேலசி, அஃபெக்டிவ் ஃபேலசினா விம்சாட் அண்ட் பியர்ட்ஸ்லி. ஹெரசி ஆஃப் பேராஃப்ரேஸ்னா கிளென்த் ப்ரூக்ஸ். பேரடாக்ஸ்னா கிளென்த் ப்ரூக்ஸ். அவ்வளவுதான், சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது த கிரேட் ட்ரெடிஷன். த கிரேட் ட்ரெடிஷன் ரிட்டன் பை எஃப்ஆர் லீவிஸ். தி கிரேட் ட்ரெடிஷன் எழுதினவர் எஃப்ஆர் லேவிஸ். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் தான் அந்த கிரேட் ட்ரெடிஷனுக்குள்ள வருவாங்க. அது யாரெல்லாம்? 4 நாவலிஸ்ட சொல்லியிருப்பாரு. யாரெல்லாம் அந்த 4 பேர்? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். Joyce, sir. Joyce. வெரி குட். ஜாய்ஸ் வருவாங்க. Wolf. ஜாய்ஸ் இல்ல, ஜாய்ஸ் இல்ல, இன்னொரு Jane Austen. Jane Austen. ஜேன் ஆஸ்டன். Hmm. Lawrence. Lawrence வருவாரா சார்? அவர் வர மாட்டாரு. இன்னொரு உமன் ரைட்டர். Jane Austen. இவர் எழுதுவார்ல, ஒருத்தர் கடலை பத்தி எழுதிட்டு இருப்பார்ல. Sir, George Eliot. George. ஜார்ஜ் எலியட் வருவாங்க. George. கரெக்ட். மொத்தம் 4 பேர். ஆஸ்டன் வந்தாச்சு, எலியட் வந்தாச்சு, மீதி 2 பேர். அதுல ஒருத்தர் வந்து இந்த அம்பாசடர்ஸ் அதெல்லாம் எழுதினவர். Sir, D.H. Lawrence. H. Lawrence. இல்லம்மா, அவங்க வர மாட்டாங்க. இவரோட பிரதர் தான் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் டெக்னிக்கை காயின் பண்ணவர். இப்போ ஒரு க்ளூ தந்திருக்கேன். இவரோட பிரதர் பேரு வில்லியம் ஜேம்ஸ். அப்ப இவர் யாரு? Henry James, sir. ஹென்ரி ஜேம்ஸ். இன்னொரு ஆள் தான் கடல் பத்தியே எழுதுவாரு. பாலிஷ் ரைட்டர், போலாண்டை சேர்ந்தவர். Wilder, sir. நிகர் ஆஃப் நார்சிசஸ். எல்லாரும் கப்பல் ஜேர்னியா போய்கிட்டு இருப்பாங்க, ஷிப்ரெக்கு. இதே தான் இவரோட தீம். Conrad, sir. எஸ், ஜோசப் கான்ராட். I have given the list in the chat box. த கிரேட் ட்ரெடிஷன்ல எஃப்ஆர் லூயிஸை பொறுத்த வரைக்கும் வர்ற 4 பேர் ஆஸ்டன், எலியட், ஹென்ரி ஜேம்ஸ் அண்ட் கான்ராட். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு ஈஸியான கொஸ்டின் கேட்கட்டா? கோர்ஸ் இன் ஜெனரல் லிங்குவிஸ்டிக்ஸ் யாரோட ஒர்க்? So sure, sir. சார் ஷியூர். இயர் என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் மறக்கவே கூடாது இயர்ஸ்.
மறக்கவே கூடாது. எஸ், 1916. பாலி செகஹே அப்படின்னு அவங்களோட 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சேர்ந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஒருத்தர் இருக்காரு ஸ்ட்ரக்சரலிசம்ல. இப்ப நம்ம ஸ்ட்ரக்சரலிசம்குள்ள வந்துட்டோம், அதனாலதான் நமக்கு சசூர் வராரு. நல்லா கேட்டுக்கோங்க. ஆஹ், ஒரு ஃபேரி டேல் எழுதுறாங்கன்னா அதுல 31 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்காம். ஓகே, இத சொன்னவரு ஒரு ஆளு, இந்த ஸ்ட்ரக்சரலிசம்குள்ளதான் ஒரு ஆள் சொல்லியிருக்காரு. அவர் பேர் என்ன தெரியுமா? விளாடிமிர் ப்ராப். இந்த ஒர்க்ல மார்ஃபாலஜி ஆஃப் த ஃபோக் டேல். ஒருக்கா பாத்துருங்க. 31 ஸ்ட்ரக்சர் ஃபேரி டேல் இருக்குன்னு சொன்னவர் விளாடிமிர் ப்ராப். எந்த ஒர்க்ல? மார்ஃபாலஜி ஆஃப் த ஃபோக் டேல், இந்த இயர் 1928. ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க் என்னன்னா சாவேஜ் மைண்ட். தி சாவேஜ் மைண்ட் ரொம்ப முக்கியமான ஒர்க். அதாவது நம்ம எல்லாருமே மனுஷங்களா ஒரே மாதிரிதான் சிந்திக்கிறோம், ஒரே பேட்டர்ன் தான் அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த சாவேஜ் மைண்ட். Sir, நம்ம தாட்ஸ் எல்லாம் சிமிலர். எஸ் மேம். Claude Levi-Strauss, sir. எஸ், கிளாட் லெவி ஸ்ட்ராஸ். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ரைட்டிங் இட் டவுன். ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாம் யார் எழுதுனா? த டயலாஜிக் இமேஜினேஷன். இது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டோஸ்டியோஸ்கிஸ் பாலிடிக்ஸ், பொய்டிக்ஸ். Sir, Michel Bakhtin. பக்தின், வெரி குட். ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டோஸ்டியோஸ்கிஸ் பொயட்டிக்ஸ். வேற என்ன எழுதியிருக்காரு? ரெபலேஸ் அண்ட் இஸ் வேர்ல்டு. இந்த மாதிரி பல ஒர்க்குகளை எழுதி இன்னொன்னு எழுதியிருப்பாரு, ரொம்ப முக்கியம். இதுதான், இந்த 3 தான் மெயின். பார்த்துக்கோங்க ஒன்ஸ். த டயலாஜிக் இமேஜினேஷன், ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டோஸ்டியோஸ்கிஸ் பொயட்டிக்ஸ், ரெபலேஸ் அண்ட் இஸ் வேர்ல்டு. எழுதினவர் பேர் இன்னொருக்கா சொல்லுங்க. மிக்கேல் Bakhtin, sir. பக்தின். 3யும் இயர் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இது யார் எழுதுனா? நான் இப்போ ஒரு ஒர்க் அனுப்புறேன் பாருங்க, யாராவது ஒருத்தர் கெஸ் பண்றீங்களான்னு பார்ப்போம். Matthew Arnold, sir. நோ மேம். இவரு தான் இன்னொரு ஒர்க் எழுதினாரு, அதையும் போடுறேன். இல்ல மேம், மேத்யூ ரொனால்ட் இருக்க வாய்ப்பு இல்லை, பிகாஸ் 1950s. Roland Barthes, sir. ரோலாண்ட் பாத்ஸ். பாத்ஸ் தான் மித்தாலஜியும் எழுதியிருக்காரு. ஓகேவா? Death of the Author and ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இஸ் இட் கிளியர் நவ்? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு ஒர்க் சொல்றேன். இது நான் எழுதுற எல்லாமே சூஸி தான். ஓகே ஓகே, ரொம்ப முக்கியம். த பொலிட்டிக்கல் அன்கான்ஷியஸ்னஸ். இது யாரோட ஒர்க் சொல்லுங்க பார்ப்போம். ட்ரை பண்ணுங்களேன். Lightheart, sir. Lightheart. லயட்டார்டு வந்து இந்த போஸ்ட் மாடர்னிசம் மேம். இவர் வந்து என்னது, இவர் வந்து இவர் வேற ஒருத்தர். இவர் கொஞ்சம் சைக்காலஜிஸ்ட் மாதிரி. Sir Frederick Jameson. வெரி குட், ஃப்ரெட்ரிக் ஜேம்சன். ஃப்ரெட்ரிக் ஜேம்சன் மேம். அப்போ இவர் எழுதுனது என்னது மேம்? த
ஜீன் பிரான்கோ லியோட்டார்ட். இயர்ஸ் ரொம்ப முக்கியம். இயர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. என்ன வாக்கு? இந்த போஸ்ட் போஸ்ட் மாடர்ன் கண்டிஷன். இது யாரோட டேர்ம் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஒருத்தர் சொல்றீங்களான்னு பார்ப்போமே. ஐ பி வெரி ஹாப்பி. கொஞ்சம் கஷ்டம். ஜூலியா கிறிஸ்டேவா. எந்த ஒர்க்லன்னா பவர்ஸ் ஆஃப் ஹாரர் அப்படிங்கிற ஒர்க்ல சொல்லியிருக்காங்க. சிமுலாக்ரா யாரோடது? சிமுலாக்ரா, சிமுலேஷன், பாட்ரிலர்ட் சார். பாட்ரிலார்ட். வெரி குட். பாட்ரிலார்ட் இந்த இயர் அப்படின்னா 1981. பாட்ரிலார்ட். அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு ரைட்டர், ரொம்ப முக்கியமான ஒர்க். ஓகே, இந்த நாலுமே முக்கியம். நான் நாளையுமே எழுதி போடுறேன், நாளையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ரைட்டரோடது. இதுலயே நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. பாப்பமா, ஐ சேலஞ்ச் ஃபர்ஸ்ட் ஒன்லயே நீங்க சொல்லிடுவீங்க இது எந்த ரைட்டர்னு. ஐ ஜஸ்ட் சென்ட் த ரைட்டர். சாரி, ஒர்க். பாருங்க, பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். பிரான்ஸ் ஃபேனன் சார். பிரான்ஸ் ஃபேனன். பிரான்ஸ் ஃபேனன். ரைட். இப்போ அவரோட ஒர்க்ஸ் தான் கண்டினியூ ஆகும், நல்லா பார்த்துக்கோங்க. ரெண்டாவது ஒர்க் என்னதுமா போட்டிருக்கேன்? கலானியலிசம், டையிங் கலானியலிசம். டையிங் கொலோனியலிசம். அடுத்தது தி wretched ஆஃப் தி earth சார். ரிச்சர்ட் ஆஃப் தி எர்த். இந்த மூணையுமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, கேட்க சான்சஸ் அதிகம். ரைட்டு. இப்போ நான் ஒரு ரைட்டரை எழுதுறேன். இவர் வந்து யார் தெரியுமா? முதல்ல இதை முடிச்சிடுறேன், தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த மூணையும் எழுதுனது பிரான்ஸ் ஃபேனன். பிளாக் ஸ்கின் ஒயிட் மாஸ், டையிங் கொலோ. பிளாக் ஸ்கின் ஒயிட் மாஸ்க்லாம் ரெகுலராக கேட்கக்கூடிய கொஸ்டின். நீங்க எங்க இருந்தாலும் இல்லாட்டியும் ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்குள்ள அவன் தள்ளி விட்டுருப்பான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒர்க். இது எத்தனை பேருக்கு தெரியும் பாருங்க. கண்டிப்பா இதை படிக்காம நிறைய பேர் வந்திருக்க மாட்டீங்க, தியரி படிக்கிறவங்க. எட்வர்ட் சைட் சார். எட்வர்ட் சேயத். எட்வர்ட் சேயத் எழுதுனது ஓரியன்டலிசம். எட்வர்ட் சேயத் கொஞ்சம் அடுத்த ஒர்க்ஸும் கொஞ்சம் எழுதியிருக்கிறாரு. அதுல முக்கியமான ஒர்க்ஸ் மட்டும் நான் எழுதிடுறேன், பார்த்துக்கோங்க. கல்ச்சர் அண்ட் இம்பீரியலிசம். இதெல்லாம் பார்க்க குழப்பம், ஏன்னா இது யாரோ எழுதுனதோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். பார்த்தா எட்வர்ட் சேயத் ஓரியன்டலிசம் எழுதினவர் தான் இதையும் எழுதியிருக்காரு. இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. நான் அடுத்து எழுத போற ஒர்க்கு நல்லா பார்த்துக்கோங்க. த வேர்ல்ட், த டெக்ஸ்ட் அண்ட் த கிரிட்டிக். இது நல்ல குழப்பம் எல்லாருக்கும். இதுவும் அவர்தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது யார் எழுதுனா சொல்லுங்க பார்ப்போம். நான் இப்ப எழுதி போட்டிருக்கேன். ரேமண்ட் வில்லியம்ஸ் சார். நோ மேம். ஓமிகே பாபா சார். எஸ் மேம். லொகேஷன் ஆஃப் கல்ச்சரும் நேஷன் அண்ட் நரேஷனும் ரிட்டன் பை ஹோமி கே பாபா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு பாருங்க, பாப்போமே. கேன் த சபால்டர்ன் ஸ்பீக்? ஸ்பிவாக் சார். Gayatri Spivak. காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பிவாக். Spivak, sir. ஸ்பிவாக். ஸ்பிவாக், வெரி குட். இவங்க தான் இன்னொரு ஒர்க் எழுதியிருப்பாங்க, இன் அதர் வேர்ல்ட்ஸ். இது வந்து நான் ஒருக்கா கேட்டாங்க, பயங்கரமா குழப்பிடுச்சு. ஏதோ ஒரு டெஸ்ட்டுக்கு எல்லாரும் சொன்னது ரொம்ப குழப்பிட்டு, இது யார் எழுதியிருக்க போறா அப்படின்னு யோசிச்சாங்களாம்.
இன் அதர் வேர்ட்ஸும் அவங்களோட ஒர்க் தான். ஓகே, இந்த டேர்மை காயின் பண்ணது யார்? இமேஜின்டு கம்யூனிட்டிஸ். சும்மா தெரிஞ்சுக்கோங்க, ரைட்? பெனடிக்ட் ஆண்டர்சன். பெனடிக்ட் ஆண்டர்சன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போலாமா? இது யார் எழுதுனா? இது ரொம்ப முக்கியமான ரைட்டர், பட் 3 பேர் சேர்ந்து எழுதியிருப்பாங்க. யாரெல்லாம் சொல்லுங்க இந்த 3 பேர்? பில் ஆஷ்கிராஃப்ட். Helen Tiffin. Gareth Griffin, sir. வெரி குட். ஹெலன் டிஃபன். அப்புறம் இன்னொருத்தர் கேரத் Gareth Griffith. கிரிஃபித்ஸ். வெரி குட், பரவாயில்லையே. இந்த 3 பேர் சேர்ந்து எழுதினது. பில் ஆஷ்கிராஃப்ட், ஹெலன் டிஃபன், கேரத் கிரிஃபித்ஸ். ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்து எழுதினது தான் த எம்பயர் ரைட்ஸ் பேக். சரி, மார்க்சிசமோட அடிநாடியே இதுதான். த கம்யூனிஸ்ட் Manifesto. Manifesto. Karl ரிட்டன் Marx. பை. Karl அவர் Marx. மட்டுமா எழுதினாரு? கூட ஒருத்தர் சேர்த்து எழுதியிருப்பார். ஹூ இஸ் த ரைட்டர்? பாத்துட்டீங்களா? Engels, sir. Engels. எங்கல்ஸ் சேர்ந்து தான் எழுதியிருப்பாங்க. சரி, ஜெயிலில் உட்காந்துட்டு பிரிசன் நோட் புக்ஸ் எழுதினவர் யார்? இவர் தான் ஹெஜிமோனி காயின் பண்ணவர். ஹெஜிமோனிங்கிற டேர்மையே காயின் பண்ணவர் இவர் தான். Gramsci, sir. Gramsci. Antonio Gramsci. ஆண்டோனியோ கிராம்ஸ்கி. வெரி குட். சரி, அடுத்து வர்ற ரைட்டர் 3 ஒர்க் எழுதியிருக்கிறாரு. அது எல்லாத்தையுமே நான் கேட்க போறேன். ஆனா வந்து இவரோடது முக்கியமா 4 ஒர்க் இருக்கு. அந்த 4யுமே நான் கண்டிப்பா சொல்லுவேன். இந்த ரைட்டரை தெரியுமா உங்களுக்கு? நான் எழுதி போடுறேன் பாருங்க. அந்த ரைட்டரை தெரியுமான்னு சொல்லுங்க. Yes, sir. Raymond Williams. ரொம்ப ஃபேமஸான பர்சன் தான். ரைட். கல்ச்சர் அண்ட் சொசைட்டின்னு ஒன்று எழுதியிருக்காரு. Culture is long- ordinary. கல்ச்சர் இஸ் ஆர்டினரின்னு சொன்னவரும் இவர் தான். தி லாங் ரெவல்யூஷன் 1961. மார்க்சிசம் இன் லிட்ரேச்சர்னு எழுதினவரும் அவரே. இந்த 3 ரொம்ப குரூசியலானவர். கல்ச்சர் அண்ட் சொசைட்டி, தி லாங் ரெவல்யூஷன், மார்க்சிசம் இன் லிட்ரேச்சர். இன்னொரு 2 தான். அதுக்கப்புறம் ஐ வில் கோ டு another one டாபிக். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஃபார் மார்க்ஸ். இது யார் எழுதியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஃபார் மார்க்ஸ். சும்மா ஒரு கெஸ்ல சொல்லுங்க. கஷ்டம் தான் கெஸ் பண்றது. எழுதுனது யாருமா? இப்ப பார்த்து Louis சொல்லுங்க. Louis Althusser. Althusser. லூயி ஆல்தூசர். மறக்கவே கூடாது சரியா? ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் குழப்பம் நம்ம. இப்ப நான் ஒன்னு எழுதி போடுறேன் பாருங்க. இப்ப அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்பேன். இதுக்கு ஒரு ஃபாலோ அப் ஒன்று கேட்பேன். யாரெல்லாம் குழப்பாம ஆன்சர் பண்றீங்கன்னு பார்ப்போம். டெரி ஈகிள்டன் ஒரு மார்க்சிஸ்ட் உண்டு, தெரியுமா? அவர் தான் மார்க்சிசம் அண்ட் லிட்ரேச்சர். சரி, மார்க்சிசம் அண்ட் லிட்ரேச்சர் எழுதுனது யாரு? Raymond Williams, sir. Raymond Williams, sir. ரேமண்ட் வில்லியம்ஸ். கரெக்ட்.
சரி, அப்போ மார்க்சிசம் அண்ட் லிட்டரரி கிரிட்டிசிசம் எழுதுனது Terry Egerton. வெரி டெரி ஈகிள்டன். இன்னொரு முக்கியமான ஒர்க் சொல்லட்டா, நிறைய வாட்டி கேட்ட ஒரு ஒர்க், அனாட்டமி ஆஃப் கிரிட்டிசிசம். யாரோட ஒர்க்? ரொம்ப முக்கியம், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. நேத்து ஒருத்தரை வச்சு முடிச்சு வச்சேன், ஞாபகம் இருக்கா? அவர் வந்து கெனடியன் ரைட்டிங்கை பத்தி ஒன்னு சொல்றாரு அப்படின்னு ஃப்ரை சொன்னேன். சார் யார் ஃப்ரை அவரு? சார் ஃப்ரை நார்த்ராப் ஃப்ரை. வெரி குட், ஞாபகம் வச்சிருக்கீங்களே, பரவாயில்லையே. நார்த்ராப் ஃப்ரை. இவர் வந்து ஒரு ஆர்கிடைப்பல் பேட்டர்ன் சொல்லியிருப்பாரு, அதுக்கு பேர் என்னன்னா மெய்தாய். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, மெய்தாய். Sir, archetypal criticism இவரோடது தானே சார்? இவரோட தான் மேம். ஆர்கிடைப்பல்னாலே இவர் தான். இன்னொருத்தர் இருக்காரு, ஆர்கிடைப்பல் பேட்டர்ன்ஸ் இன் போயட்ரின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, அவர் வேற. ஆர்கிடைப்ஸை பத்தி ஜென்ரலா இவர் பேசியிருக்காரு மேம், தட்ஸ் ட்ரூ. ஆனால் ஆர்கிடைப்பல் பேட்டர்ன்ஸ் இன் போயட்ரின்னு எழுதினவர் பேரு மாட் பாட்கின். ஆர்கிடைப்பல் பேட்டர்ன்ஸ் இன் போயட்ரி, மாட் பாட்கின். சரி, இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் யார் எழுதுனா? இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ், ஃப்ராய்ட் சார் ஃப்ராய்ட் ஃப்ராய்டு. Sigmund Freud sir. சிக்மண்ட் ஃப்ராய்டு. சரி, அப்புறம் சைக்காலஜி ஆஃப் த அன்கான்ஷியஸ். அதுவும் Freud தான் சார். இல்ல மேம், இல்லையா? இல்ல. இன்னொருத்தர் அதே மாதிரி பிரபலமான ஒரு சைக்காலஜிஸ்ட், கால் கால் ஜங் சார் கால் ஜங். கால் யங். Carl கால் Jung. யங். ஸோ கால் யங் தான் சைக்காலஜி ஆஃப் அன்கான்ஷியஸ். இன்னொன்னு பார்த்தோம்ல, த பொலிட்டிக்கல் அன்கான்ஷியஸ்னஸ், அது யாரு? சொன்னனே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், நீங்க கூட ட்ரை பண்ணீங்க எல்லாரும். மறந்தாச்சா? ஃப்ராய்ட் ஜேம்சன் சார் ஜேம்சன் ஃப்ரெட்ரிக் ஃப்ரெட்ரிக் ஜேம்சன் ஜேம்சன். ஜேம்சன். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் ரைட்டிங். எழுதினீங்கன்னா அப்படியே ரீவிசிட் பண்ணி சொல்லிடலாம், தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஃபோர் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஆஃப் சைக்கோஅனாலிசிஸ் அப்படின்னு எழுதினவர் யாரு தெரியுமா? இன்னும் ஒருத்தர் தான் மிச்சம், அவர் யாரு? அவரை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும்? லக்கான். ஓகேவா? ரைட். நான் நாளைக்கு வந்து ஐ வில் கண்டினியூ வித் லிட்டரரி தியரி. இப்போதைக்கு ஐ வில் ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ். ஆர் யூ ரெடி? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்கட்டா உங்க எல்லாருக்கும்? ஓகே சார். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், டோன்ட் வரி. இப்ப பாருங்க, இதுக்கு நீங்க பதில் சொல்றீங்களான்னு பார்ப்போம். ஹூ ரோட் கீதாஞ்சலி? தாகூர் சார் தாகூர் சார். ரவீந்திரநாத் சார். ஹூ ரோட் த போயம் அவர் கேஷுரினா ட்ரீ? தோருதத் சார் தோரு தத். தோருதத். வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஹூ ரோட் பேக்ரவுண்ட் கேஷுவலி அல்லது போயட் லவர் பேர்ட் வாட்சர்? பேக்ரவுண்ட் கேஷுவலி, போயட் லவர் பேர்ட் வாட்சர், என்டர்பிரைஸ், நிசிம். நிசிம் எசிகியல். நிசிம் எசிகியல். ஓகே, நெக்ஸ்ட். வென் டிட் அருந்ததி ராய் ரைட் த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ்? 19 இல்ல 1997. ஓகே, இது யார் எழுதுனா சொல்லுங்க பார்ப்போம். ஒன் டான்ஸ் லைக் அ மேன்.
ரத்னா, ஜெயராஜ் இவங்கெல்லாம் கேரக்டர்ஸ். டான்ஸ் லைக் அ மேன். Do you need options? Shall I give you options? சொல்லுங்க. Do you need options? Yes, sir. Wonderful. Nayanthara Segala, Mahesh Dattani. மகேஷ் தத்தானி சார், மகேஷ் தத்தானி. Mahesh Dattani. Who wrote that long silence? ஜெயாவை பத்தின கதை. That long silence. ஆப்ஷன் வேணா கேளுங்க, சொல்றேன். Sashi Deshpande. வெரி குட். சசி தேஷ்பாண்டே. சசி தேஷ்பாண்டே. ஓகே, யார் வந்து ஒலிவியா ரிவர்ஸோட கதை எழுதியிருப்பாங்க? ஹீட் அண்ட் டஸ்ட் அப்படின்னு ஒரு நாவல். இவங்க இந்த பர்சன் வந்து ஸ்கிரீன் பிளேயும் எழுதுவாங்க, இந்த ரைட்டர். ஆப்ஷன்ஸ் வேணுமா? ஹீட் அண்ட் டஸ்ட், ஒலிவியா ரிவர்ஸ் பத்தின கதை. நயன்தாரா சார். நோ மேம். ஷல் ஐ கிவ் ஆப்ஷன்? எஸ் சார். நயன்தாரா செகல், சாரி, ஐயோ அதான் வந்துருச்சு. ஓகே. இஸ் இட் ரூத் பிரவார் ஜப்வாலா ஆர் சல்மான் ரஷ்தி? ஜப்வாலா சார். ஜப்வாலா. ஹீட் அண்ட் டஸ்ட். த சர்பண்ட் அண்ட் த ரோப், கேட் அண்ட் த ஷேக்ஸ்பியர், இந்த ரெண்டு எழுதினது யார்? சர்பண்ட் அண்ட் த ரோப், கேட் அண்ட் தி ஷேக்ஸ்பியர் எழுதினவர் யார்? ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ரைட்டர். Rajarao. எஸ், கரெக்ட். ஹூ ரோட் R.K. Narayan wrote which work for his wife? Rajam. English teacher. English teacher. Correct. Next one. Who wrote Decameron? இது வந்து ஒரு இட்டாலியன் ஒர்க், கிளாசிக் ஒர்க். இதுல இருந்து கேண்டர்பரி டேல்ஸ்க்கான கதையை உருவிருப்பாரு நம்ம சாசர். இதுவும் அதுவும் ஒரு போல தான் இருக்கும். ஆக்சுவலா இதுதான் ப்ரீகர்சர். கேண்டர்பரி டேல்ஸை கொண்டாடவே கூடாது, இதைத்தான் கொண்டாடணும். டீகேமரான். பொக்காஷியோ. பொக்காஷியோ. மறக்க மாட்டீங்கல்ல? ஓகே. டாக்டர் ஃபாஸ்டஸ் எழுதின இன்னொரு ஆள் யார்? மார்லோ தெரியும், அன்னைக்கு நான் சொன்னேன் இன்னொரு ஆள் யாருன்னு. Who is the other guy? Man, sir. வெரி குட், மேன். ரைட்டு. இப்போ இந்த செஷன் ஆரம்பிக்குது, ஓகேவா? நல்லா கியர் அப் பண்ணிக்கோங்க. அதாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செஷன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நல்லா யோசிச்சு ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லலாம். ஓகே, ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு பார்ட்டிசிபேட். ஷல் ஐ பிகின்? Yes, sir. இன்ட்ரெஸ்டிங்கா கேட்குறேன்னு, ரொம்ப பயப்பட வேணாம், சிம்பிளா இருக்கும். ஓகே. The introduction to Untouchable by Mulkraj Anand is written by E.M. Forster. True or false? False, sir. True. It is true. Okay, good try, ma'am. Thank you. Okay, true. Next question. An essay on dramatic poesy by John Dryden is published in 1668.
Sir, it is published in 1666, sir. Sure. No, 1668. 1668. Correct தான். Correct தான். 1668. Okay. Next one. Okay. Religio Lacey is written by Thomas Brown. True or false? Religio Lacey is written by Thomas Brown. True or false? கொஞ்சம் கஷ்டமா தான் கேட்குறேன், வேற வழி இல்லை. Think and answer. Religio Lacey எழுதுனது Dryden. Religio Medici எழுதுனது Brown. திரும்ப சொல்றேன். Religio Lacey எழுதுனது Dryden. லேசா எழுதுனா அது Dryden. Medici எழுதுனது Brown. Okay. Shall I move on? Yes, sir. Yes. Steps to the Temple. Steps to the Temple is a collection of poems by Richard Crashaw. True or false? Steps to the Temple. சும்மா ட்ரூ ஃபால்ஸ்னு சொல்லுங்க, ஒரு எவ்வளவு யோசிங்க. True, sir. It is true. True. Very good. Next question. Lord Jim is a work by Joseph Conrad. True or false? True, sir. True. Little Dorrit. Little Dorrit is a work by Jane Austen. Little Dorrit is a work by Jane Austen. True or false? False. Then who wrote it? Charles Dickens, sir. Very good. Charles Dickens. A portrait of the artist as a young man is a work by James Joyce. True or false? True, sir. True. Okay. Heart of Darkness is written by Henry James. False, sir. It is written by Joseph Conrad. Joseph Conrad. Very good. Okay. My vegetable love should grow vaster than empires. அப்படின்னு சொன்னவர் ஆண்ட்ரூ மார்வல் in To His Coy Mistress. True or false? True, sir. True. My vegetable love should grow ன்னு சொன்னவர் மார்வல். Stone walls do not a prison make, not iron walls a cage. இது வந்து To Althea from Prisonங்கிற போயம்ல உள்ளது. It is written by Suckling. True or false? Stone walls do not a prison make, not iron walls a cage. Stone walls do not a prison make, not iron walls a cage. இது வந்து it's taken from To Althea from Prison. இது எழுதினவர் Suckling. True or false? False. ஏன் தெரியுமா? இது எழுதினது லவ்லேஸ், ரிச்சர்ட் லவ்லேஸ். மை மிஸ்ட்ரஸ் ஐஸ் ஆர் நத்திங் லைக் த சன் அப்படின்னு சொன்னவர் வேர்ட்ஸ்வர்த். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? மை மிஸ்ட்ரஸ் ஐஸ் ஆர் நத்திங் லைக் த சன் அப்படின்னு சொன்னவர் வேர்ட்ஸ்வர்த். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்?
இது ஈஸி தானே, இது ரொம்ப டஃப் கிடையாது. False. False. Who wrote it? Shakespeare sonnet. Very good. Shakespeare's sonnet. Number 130. Okay. The wood shall to me answer and my echo ring is a refrain from Prothalamion by Edmund Spenser. True or false? The wood shall to me answer and my echo ring is a refrain from Prothalamion by Edmund Spenser. True or false? டக்குன்னு சொல்லணும், இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, டக்குன்னு சொல்லிடுங்க. False. Why? It is taken from. It is taken from. Epithalam. Prothalamion. Epithalamion. Epithalamion. ஓகேவா? Absalom and Achitophel is written by Milton. True or false? Absalom and Achitophel is written by Milton. True or false? False, sir. It was Okay. written by Dryden. Dryden. Very good. ஒரு முக்கியமான ஒரு வாக்கு, இதை யார் எழுதுனான்னு கரெக்டா சொல்லுங்க. மர்டர் இன் த கத்தீட்ரல். Eliot, sir. T.S. Eliot. Yes, Eliot. Who wrote Bell Jar? Lady Lazarus. லேடி லசாரஸ். ரைட்டர் பேரு? Sylvia Plath. சில்வியா பிளாத். ஓகே, நான் வந்து ஒரு பேர் சொல்றேன், அவங்க எந்த மூமெண்ட்டை சேர்ந்தவங்கன்னு நீங்க சொல்லணும். திங்க் பண்ணி சொல்லுங்க, சரியா? ரிச்சர்ட் ரைட், லாங்ஸ்டன் ஹியூக்ஸ், கிளாட் மெக்காய். கிளாட் மெக்காய், லாங்ஸ்டன் ஹியூக்ஸ், ரிச்சர்ட் ரைட். இவங்க 3 பேரும் எந்த மூமெண்ட்டை சேர்ந்தவங்க? Confessional poetry, sir. நோ மேம், கன்ஃபெஷனல்ல வந்து அந்த ஏமி லோவல், அப்புறம் அந்த சில்வியா பிளாத், இவங்க தான் வருவாங்க. இது வந்து ஹார்லம் ரெனைசான்ஸ். ஹார்லம் ரெனைசான்ஸ் யாரெல்லாம் நான் சொன்னேன்? லாங்ஸ்டன் ஹியூக்ஸ், ரிச்சர்ட் ரைட், கிளாட் மெக்காய். இவங்க 3 பேர் தான். ஓகே, மாபி டிக் எழுதினது யார்? மாபி டிக். மாபி டிக். நல்ல ஈஸியான கொஸ்டின், ரொம்ப ஃபேமஸான ஒர்க். Sir, Herman Melville. ஹெர்மன் மெல்வில். ஹெர்மன் மெல்வில். ஓகே, ஹூ ரோட் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ்? ரொம்ப முக்கியமான ஒர்க். லீவ்ஸ் ஆஃப் கிராஸ். டிரான்சென்டென்டலிசம்னு ஒரு மூவ்மெண்ட் உண்டு, அதோட உள்ளவங்க. Whitman. Whitman, sir. வால்ட் விட்மேன். வால்ட் விட்மேன். நேச்சர் எழுதினது யாரு? நேச்சர், த அமெரிக்கன் ஸ்காலர். நேச்சர், அமெரிக்கன் ஸ்காலர்லாம் எழுதினது யார்? Ralph Emerson, sir. ரால்ஃப் வால்டோ எமர்சன். சரி, நான் இப்போ ஒரு குரூப் சொல்றேன், அவங்க எந்த மூவ்மெண்ட்னு ட்ரை பண்ணுங்க, சரியா? எஸ்ரா பவுண்ட், ஜேம்ஸ் ஜாய்ஸ், டிஹெச் லாரன்ஸ், வில்லியம் கார்லோஸ் வில்லியம்ஸ், ரிச்சர்ட் அல்டிங்டன். இவங்க எல்லாம் Imagism, sir. இமேஜிசம். வெரி குட், வெரி குட். திரும்ப ஐ வில் ரிப்பீட் ஒன் மோர் டைம். எஸ்ரா பவுண்ட், ரிச்சர்ட் அல்டிங்டன், வில்லியம் கார்லோஸ் வில்லியம்ஸ், ஜேம்ஸ் ஜாய்ஸ், டிஹெச் லாரன்ஸ். கிளியராமா? நெக்ஸ்ட், ஓகே, who wrote
philosophy of composition. அமெரிக்கன்ல ஒரு ஆள். He is the father of detective short stories. Philosophy of composition. Edgar Allan Poe, sir. Very good. மெண்டிங் வால் எழுதுனது யாரு? மெண்டிங் வால். Frost. Robert Frost. Very good. Robert Frost. And Still I Rise. Maya Angelou, sir. Very good. Okay. அடுத்தது Because I Could Not Stop for Death. Emily Dickinson. Excellent. நான் ஒண்ணே ஒன்று கேட்குறேன். இவங்க நம்ம அவங்க பேர் என்ன, சில்வியா பிளாத் நிறைய இடத்துல ஒரு மார்க்கமா எழுதியிருப்பாங்க. அதுல மெயினா அவங்க ஐ ஹாவ் டன் இட் அகெயின் அப்படின்னு சொல்றது எந்த போயம்ல? நான் திரும்பவும் சூசைட் அட்டம் பண்ணிட்டேன், ஐ ஹவ் டன் இட் அகெயின், இதை மட்டும் சொல்றது ரெப்படிஷனா வர்றது எந்த ஒர்க்கு? அவங்க நிறைய எழுதியிருக்காங்க அதுல. இல்ல டேடியில வராது. இன்னொன்னு Lady Lazarus. லேடி லசாரஸ்ல வரும். லேடி லசாரஸ். சரி, இது யார் எழுதுனா? தி ஸ்கார்லெட் லெட்டர். மாபிடிக்கு ஹெர்மன் வெல்வில் சொன்னீங்க. ஸ்கார்லெட் Nathaniel லெட்டர் Hawthorne. நெத்தானியல் ஹாத்ரோன். நெத்தானியல் ஹாத்ரோன். வெரி குட். ஓரளவு அடிச்சிட்டீங்க. ரைட்டு. அடுத்த ஒரு வாக்கு. இது இந்த 3 வாக்குமே ரொம்ப 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 முக்கியம். பட் என்னன்னா இது அதிகமா நீங்க யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் பார்ப்போம், ட்ரை பண்றீங்களா? கேட்ச் 22. போஸ்ட் மாடர்ன் ஒர்க்ஸ் இதெல்லாம். கேட்ச் 22. நோட் பண்ணிக்கோங்க, குரூஷியல். கேட்ச் 22. லவ் அட் ஹெல்லர். ஜோசப் ஹெல்லர். ஜோசப் ஹெல்லர். அடுத்த கொஸ்டின். கேச்சர் இன் த ரை. த கேச்சர் இன் த ரை. த கேச்சர் இன் த ரை. ஜேடி சாலிங்கர். ஜேடி சாலிங்கர். நான் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தி கேச்சர் இன் த ரை, ஜேடி சாலிங்கர். அடுத்தது ஃபஹரன்ஹீட் 451. இதான் ஒர்க்கோட பேரு. ஃபஹரன்ஹீட் 451. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? கேட்பெரி சாக்லேட் இருக்கா, அதை இவ்வளோ டெம்பரேச்சர்ல வைக்கக்கூடாது. அதனால அவன் ரைட்டர் பேரு ரே பிராட்பெரி. ரே பிராட்பெரி. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது எப்படி ஆரம்பிக்கும் தெரியுமா இந்த ஒர்க்கு? இட் வாஸ் அ பிளஷர் டு பேர்ன். பான்னு வராது, பேர்னு வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. பேர்னு, ஃபேரன்ஹீட்டு, கேட்பெரி, இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அடுத்த ஒன். ஸ்லாட்டர் ஹவுஸ் 5. இதையும் நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க சொல்லித்தரேன். ஸ்லாட்டர் ஹவுஸ் 5. ஸ்லாட்டர் ஹவுஸ்னா கொடூரமான இடம். இதோட ரைட்டர் யாருன்னா கர்ட் வான்கட். ரெண்டுமே கட்டு கட்டுன்னு வரும். அதான் ஸ்லாட்டர் ஹவுஸ். ஸ்லாட்டர் ஹவுஸ்ல என்ன பண்ணுவாங்க? கட்டு தான் பண்ணுவாங்க. கர்ட் வான்கட். கர்ட் வான்கட். ஸ்லாட்டர் ஹவுஸ் 5. ஈஸியா இருக்காப்பா? நான் குழப்பல. ஐயோ, அமைதியா இருக்க பார்த்தா பயமா இருக்கு. பட் ஸ்டில் ஐ ஹோப் ஐ டிடன்ட் கன்ஃபியூஸ் யூ. லாஸ்ட் ஒன் ஃபார் த டே. த டின் ட்ரம். த டின் ட்ரம். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். த டின் ட்ரம். ட்ரம்முக்குள்ள செடி முளைக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டர் கிராஸ். கண்டர் கிராஸ் தான் ரைட்டர். இந்த லாஸ்டா நான் சொன்னேன் தெரியுமா 5, அது ரொம்ப குரூஷியல். த கேச்சர் இன் த ரை பை ஜேடி சாலிங்கர். ஃபாரன்ஹீட் 451 ரே பிராட்பெரி. ஸ்லாட்டர் ஹவுஸ் 5 கர்ட் வான்கட். கேட்ச் 22 ஜோசப் ஹெல்லர். டின் ட்ரம் கண்டர் கிராஸ். கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஓகே. Was the class okay?